கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற முக்கிய குற்றவாளி தனது கார் ஓட்டுநர் கிடையாது என்று நடிகை விளக்கமளித்திருக்கிறார். மேலும் விசாரணை நீதிமன்றத்தின் மீதான தனது நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுகுறித்து நடிகை ஆதங்கத்துடன் வெளியிட்டுள்ள விளக்கம் என்ன? கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் 8 ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகு 6 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பிரபல நடிகர் திலீப் உட்பட 4 பேர் விடுவிக்கப்பட்டனர். விசாரணை நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கேரள அரசு மேல்முறையீடு செய்யப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்நிலையில் தீர்ப்பு குறித்து 8 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த விசாரணை குறித்தும் அதில் தன்னுடைய நிலைப்பாடு குறித்தும் விளக்கம் அளித்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட நடிகை. அது குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியேற்றக்கூடிய பதிவில் 8 ஆண்டுகள் 9 மாதங்கள் மற்றும் 23 நாட்களுக்கு பிறகு மிக நீண்ட மற்றும் வேதனையான பயணத்தின் முடிவில் நான் இறுதியாக ஒரு சிறிய ஒளிக்கீற்றை கண்டுள்ளேன். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 6 பேர் தண்டிக்கப்பட்டுள்ளனர். அதற்காக நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். என் வலியை பொய் என்றும் இந்த வழக்கை ஒரு புனைக்கதை என்றும் கூறி வந்தவர்களுக்கு இந்த தருணம் அர்ப்பணிக்கப்படுகிறது என்று தன்னுடைய தீர்ப்பு குறித்த தன்னுடைய உணர்வுகளை நடிகை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் முதல் குற்றவாளி என்னுடைய தனிப்பட்ட ஓட்டுநர் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் பொய். அவர் என் ஓட்டுநர் அல்ல, என் ஊழியர் அல்ல, எனக்கு தெரிந்தவரும் அல்ல. அவர் 2016இல் நான் பணியாற்றிய ஒரு திரைப்படத்திற்கு ஓட்டுநராக நியமிக்கப்பட்ட ஒரு அறிமுகமில்லாத நபர். அந்த நேரத்தில் நான் அவரை 1 அல்லது 2 முறை மட்டுமே சந்தித்துள்ளேன். தயவு செய்து தவறான கதைகளை பரப்புவதை நிறுத்துங்கள் என்று நடிகை கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்த தீர்ப்பு பலரை ஆச்சரியப்படுத்தலாம், ஆனால் அது என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை. 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஏதோ சரியில்லை என்று நான் உணரத் தொடங்கினேன். இந்த வழக்கு கையாளப்பட்ட விதத்தில், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட குற்றவாளியின் விஷயத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை அரசு தரப்பும் கவனித்தது. பல ஆண்டுகளாக நான் உயர்நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் பலமுறை அணுகி இந்த நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவாக கூறினேன். இந்த வழக்கை அந்த நீதிபதியிடமிருந்து மாற்றுவதற்கான ஒவ்வொரு கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. பல வருட வலி, கண்ணீர் மற்றும் உணர்ச்சி போராட்டங்களுக்கு பிறகு நான் ஒரு வேதனையான உண்மையை உணர்ந்துள்ளேன். இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தின் முன்பாக சமமாக நடத்தப்படுவதில்லை. இறுதியில் மனிதர்களின் தீர்ப்புகள் முடிவுகளை எவ்வளவு வலிமையாக வடிவமைக்க முடியும் என்பதை இந்த தீர்ப்பு எனக்கு உணர்த்தியது என்று விசாரணை குறித்த தன்னுடைய எதிர்ப்புகளை விரிவாக பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து விசாரணை நீதிமன்றத்தின் மீதான தன்னுடைய நம்பிக்கையை இழந்ததற்கான காரணங்கள் குறித்தும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் தனது அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை. இந்த வழக்கில் மிக முக்கியமான ஆதாரமான மெமரி கார்டு நீதிமன்ற காவலில் இருந்தபோது 3 முறை சட்டவிரோதமாக அணுகப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. நீதிமன்ற சூழல் வழக்கறிஞர்களுக்கு எதிராக மாறியுள்ளதாக தெளிவாக கூறி 2 அரசு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் இருந்து விலகினர். நீதிமன்றம் பாரபட்சமாக செயல்படுவதாக தாங்கள் கருதுவதால் இந்த நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்று வழக்கறிஞர்கள் இருவரும் தனிப்பட்ட முறையில் என்னிடம் கூறினர். மெமரி கார்டில் செய்யப்பட்ட முறைகேடு குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் கோரினேன். இருப்பினும் நான் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்த பிறகே விசாரணை அறிக்கை எனக்கு வழங்கப்பட்டது. நான் ஒரு நியாயமான விசாரணைக்காக போராடி கொண்டிருந்த போது இந்த வழக்கை அதே நீதிபதியை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு மனு தாக்கல் செய்தார். இது என் மனதில் மேலும் ஒரு தீவிரமான சந்தேகங்களை எழுப்பியது. பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் முன்னிலையில் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் நேரில் காணக்கூடிய வகையில் நீதிமன்ற நடவடிக்கைகளை திறந்த நீதிமன்றத்தில் நடத்த வேண்டும் என்று நான் நீதிமன்றத்திடம் கோரினேன். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்த தன்னுடைய அதிருப்தியை நடிகை விரிவாக வெளிப்படுத்தியுள்ளார். நடிகையின் இந்த விளக்கம் நீதிமன்ற விசாரணை குறித்து அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக அமைந்திருப்பது கேரளாவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.